சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவுக்கு தனுஷுக்கும் காதல் கொண்டேன் படத்தின் மூலமாக காதல் மலர்ந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமாகி 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வந்தாங்க. இதையடுத்து தனுஷ் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஐஸ்வர்யா அவர்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து வந்தாங்க. சிறப்பாக தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்துலேயும் முடிஞ்சிச்சு. 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு விவாகரத்து மூலமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதன் பின்னாடி இருவரும் தங்கள் சினிமா வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் ரஜினியின் 2வது மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் நடித்த அனுபவத்தை தனுஷ் அவர்கள் பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ தற்போது ட்ரெண்ட் ஆகி வருது. அந்த படம் ரிலீஸ் சமயத்தில் பேட்டி கொடுத்திருந்தவர் சௌந்தர்யா ஷூட்டிங் ஸ்பாட்டில், சார் என்ன அங்கே பிரச்சனை, யார் பார்த்தோன்னா பர்பிள் ஷர்ட்டு, என்ன அண்ணா இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பர்பிள் ஷர்ட் ரொம்ப தூரம் தள்ளி போய் கொண்டிருப்பார். அவரை பார்த்து இவர் என்ன அண்ணா இங்கே நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரியாக தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு தனுஷ் அவர்கள் எப்பயோ பேசின அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ வயலாக பகிர்ந்துட்டுருக்கு. தனுஷ் அவர்கள் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனர், பாடலாசிரியர் அப்படின்னு பல முகங்களை தன்னுடைய திறமையால் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளையும் நடித்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இப்போ அவர் எப்பயோ சௌந்தர்யா அவர்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. என்னதான் இவர் படங்களில் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நல்ல அப்பாவாக இருந்து வந்துட்டுருக்காரு. அதோட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே ஏதாவது குழந்தைகளுக்கு பேரண்ட்டோட மீட்டிங் இருக்குது, இல்லை அவங்க ஏதாவது படிப்பு முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் எந்த இடத்துல தேவைப்படுறாங்களோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக அப்பா அம்மாவாக போய் நிற்கிறாங்க. அதையே எல்லோருமே பாராட்டி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதற்காக இப்போ குழந்தைகளை விட்டுறது கிடையாது. 2 பேருமே குழந்தைகளை பார்த்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலை தனுஷ் அவர்கள் எப்பயோ பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சமீபத்தில் கூட இவருடைய இட்லி கடை படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.